வணக்கம் நண்பா, நான் உங்கள் அபிலாஷ் டேனியல் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் டேனியாலஜி. மழைக்காலம் வந்துட்டுனாலே இடியும் மின்னலும் கூடவே வந்துடும். அண்ட் இந்த இடியும் மின்னலையும் பார்த்து பயப்படாதவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அண்ட் நம்மளில் எத்தனை பேர் இந்த லைட்னிங் அண்ட் தண்டர் எதனால் உருவாகுது அப்படின்னு யோசிச்சிருப்போம். அண்ட் இந்த லைட்னிங் அண்ட் தண்டர் உருவாகிறத பற்றி ஒரு சில சயின்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளை சேனலில் புதுசாக விசிட் பண்ணுறவங்க கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே வாங்க நண்பா, இந்த லைட்னிங் அண்ட் தண்டர் பற்றின உண்மையான உண்மைகளை நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். வானத்தை பற்றி படிக்கிறவங்கள நம்ம மீட்ராலஜிஸ்ட் அப்படின்னு கூப்பிடுவோம். அவங்க தான் இந்த கிளைமேட் பற்றியெல்லாம் படிப்பாங்க. அண்ட் இந்த தண்டர் பற்றி மோஸ்ட்டாக படிக்கிறவங்களும் அவங்க தான். அண்ட் இப்போது இந்த லைட்னிங் அண்ட் தண்டருக்கு ஏன் லைட்னிங் அண்ட் தண்டர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்ப்போம். அதாவது எதுக்காக இதுக்கு இடியும் மின்னலும் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது லைட்டும் வருது, சவுண்டும் வருது. ஸோ அந்த லைட்டை தான் லைட்னிங் அப்படின்னும் அந்த சவுண்டை தான் தண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு லைட்னிங் அண்ட் தண்டர் அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த லைட்னிங் அண்ட் தண்டர் ரெண்டு ப்ராசஸாக இருக்கிறதால நம்ம ஃபஸ்ட்டு லைட்னிங்கை பற்றி பார்ப்போம். இந்த லைட்னிங் ஆனது எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபிசிக்ஸால் தான் உருவாகுது. என்னடா லைட்னிங்கில் என்ன ஃபிசிக்ஸ் இருக்குன்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, லைட்னிங் உருவாக காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ இந்த ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேசிக்ஸாக பார்ப்போம். நமக்கு தெரியும் மொத்தமாக 2 சார்ஜஸ் இருக்குது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும் அண்ட் சேம் சார்ஜஸ் ரிப்பல் ஆகும். அதாவது பாசிட்டிவோ இல்லைனா நெகட்டிவோ ரிப்பல் ஆகும். ஸோ இவ்வளோ தான் நம்ம பேசிக்ஸ். ஸோ இவ்வளோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லைட்னிங் ப்ராசஸ்க்கு வருவோம். இந்த லைட்னிங் ஆனது சில லைட்னிங் மேகத்துக்குள்ளே உருவாகும், சில லைட்னிங் மேகத்துலேருந்து அடுத்த மேகத்துக்கு உருவாகும், சில லைட்னிங் மேகத்துலேருந்து தரைக்கு உருவாகும். அண்ட் இப்போ ஃபஸ்ட்டாக மேகத்தில் நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். இப்போ அந்த மேகத்துக்குள்ளே இருக்க ஐஸ் க்யூப்ஸ் என்ன பண்ணுன்னா ஒன்றுக்கு ஒன்று உரசிக்கிட்டே இருக்கும். இப்போது இதில் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜ் உருவாகுது. ஸோ இப்போ மேகத்துக்குள்ளே பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் மேகத்துக்கு மேல் பக்கத்துக்கு போகும் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் மேகத்தோட கீழ் பக்கத்துக்கு வரும். இப்போ அந்த உள்ளே இருக்க அந்த 2 சார்ஜஸும் வேறு சார்ஜஸ். ஸோ இதை என்ன ஆகும்னா அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். இந்த அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது இதில் ஸ்பார்க் உருவாகும். அது எப்படி அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஸ்பார்க் உருவாகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி, அதுக்கு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். ஒரு சின்ன எவ்ரிடே பேட்டரி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேட்டரியோட 2 சைட்லேயும் ஒயர் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போது கனெக்ட் பண்ணியிருக்க அந்த 2 ஒயரோட அட்டத்தையும் ஒன்றுக்கு ஒன்று உரசி பாருங்கள். இப்படி உரசும்போது அதில் ஸ்பார்க் வருதா அப்படின்னு பாருங்கள். அப்படி ஸ்பார்க் வந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க இந்த ப்ராசஸ் தான் க்ளவுட்ஸ்லேயே நடக்குது. ஸோ இப்படித்தான் க்ளவுட்ஸுக்குள்ளே லைட்னிங் உருவாகிறது. சப்போஸ் இதே மாதிரியே ஒரு க்ளவுட் மேலேயும் ஒரு க்ளவுட் கீழேயும் இருக்குன்னு வைங்க. இப்போது மேலே இருக்க க்ளவுடோட பாட்டமில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அண்ட் கீழே இருக்க க்ளவுடோட டாப்பில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேம் சார்ஜஸாக இருக்கிறதால இதை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும் அண்ட் இதனாலேயும் மின்னல் அதாவது லைட்னிங் க்ரியேட் ஆகும். அண்ட் இந்த லைட்னிங் நம்ம செகண்ட் சொன்ன மாதிரி மேகத்துலேருந்து அடுத்த மேகத்துக்கு உருவாகிறது. அண்ட் இப்போ நம்ம கடைசியாக சொன்ன மேகத்துலேருந்து பூமிக்கு வர லைட்னிங்கை பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி லைட்னிங் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மேகத்தில் ஃபஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். இப்போது பூமியில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த பூமியில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது ஒரு ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போது மேகத்தில் இருக்க அந்த நெகட்டிவ் சார்ஜை கீழே இருக்குது, அதாவது பூமியில் இருக்க அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுன்னா அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கும் இருக்க ஈர்ப்பால் இந்த பூமியில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க ஒரு சார்ஜ் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டக்டர் வழியாக மேலே ஏற நிற்கும். ஸோ இந்த மேலே இருக்க மின்னல் என்ன பண்ணுன்னா இதில் எந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கோ அந்த இடத்த நோக்கி தாக்கும். இந்த மின்னல் கீழே வர்றது மட்டும் இல்லை, மேலேயும் கொண்டு போகும். ஸோ அந்த நேரத்தில் நெகட்டிவ் சார்ஜை பூமியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாசிட்டிவ் சார்ஜை இந்த மின்னல் என்ன பண்ணுன்னா மேலே இழுத்து கொண்டு போகும். ஸோ இப்போ அந்த க்ளவுடில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் பூமியில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் மேகத்தில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது திரும்பவும் அதே ப்ராசஸ் நடக்கும். இப்போது மேகத்தில் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அந்த மேகத்தோட மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்திருக்கும் அண்ட் கீழேயும் இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த மேகம் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அண்ட் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பூமியில் இருக்க நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ண பண்ணும், அதாவது அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். இப்போது நான் நேரமாக சொன்ன மாதிரி இந்த நெகட்டிவ் சார்ஜ் அதாவது பூமியில் இருக்க அந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுன்னா எந்த பாயிண்ட் ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதில் ஏறி நிற்கும். அண்ட் இந்த நெகட்டிவ் சார்ஜோட கான்சன்ட்ரேஷன் எங்கே அதிகமாக இருக்குன்னு அந்த மேகம் பார்த்து அந்த இடத்துக்கு மின்னலை தாக்க வச்சு பாசிட்டிவ் சார்ஜை பூமிக்கு அனுப்பி நெகட்டிவ் சார்ஜை மேலே இழுக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் இப்படியே போகிறதுனால தான் மின்னல் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இதுக்கு இடையிலையும் அந்த மேகத்துக்கும் இல்லை அந்த மேகத்துக்கு உள்ளே நடக்கிற அந்த மின்னலால் அந்த லைட்னிங்கால் அந்த சார்ஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
இப்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த லைட்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த லைட்னிங்கால் இந்த தண்டர் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்ப்போம். நான் நேரமாக சொன்ன மாதிரி இந்த மேகத்தில் இருக்க நெகட்டிவ் சார்ஜோ இல்லை பாசிட்டிவ் சார்ஜோ பூமியை நோக்கி ரொம்ப வேகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ப்ராசஸ் அப்படி வரது மட்டும் இல்லாமல் கீழே வந்து அந்த நெகட்டிவ் சார்ஜோ பாசிட்டிவ் சார்ஜோ எடுத்து அது கூட ரியாக்ட் பண்ணும்போது அதோட ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது அந்த மின்னல் ஸ்ட்ரைக் பண்ணுற அந்த இடத்துல உள்ள ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல இருக்க ஹீட்டோட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சன்னோட சர்ஃபேஸில் இருக்க டெம்பரேச்சரை விட 5 டைம்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி டெம்பரேச்சர் இவ்வளோ அதிகமாக இருக்கதாலையும் அண்ட் மேலேருந்து அது வர ஸ்பீடாலையும் இந்த லைட்னிங் ஸ்ட்ரைக்கை சுற்றி இருக்க அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணுன்னா ஹீட் ஆகும். அண்ட் மிச்சம் மீதி இருக்க அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் வர ஸ்பீடில் அதை ஹீட் ஆக முடியாமல் அது செதறி போயிடும். ஸோ இப்படி அந்த செதறி போகிற டைமில் அந்த இடத்துல ஒரு வேக்கன்சி உருவாகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று கொலைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி அந்த லைட்னிங் ஃபாஸ்ட்டாக வர அந்த மூமெண்டாலையும் அண்ட் அப்புறம் இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் கொலைட் ஆகிறதாலையும் தான் இந்த சவுண்ட் உருவாகுது. ஸோ இதைத்தான் நம்ம தண்டர் அப்படின்னு கூப்பிடுறோம். அண்ட் இப்போது இந்த லைட்னிங் அண்ட் தண்டர் பற்றி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒவ்வொரு வருஷமும் 16 மில்லியன் தண்டர் ஸ்டார்ம்ஸும் 3 பில்லியன் லைட்னிங்ஸும் பூமியில் வந்து விழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் பூமிக்கு வர அந்த லைட்னிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh miles per hour. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ரிட்டர்ன் ஸ்பீட், அதாவது இது திரும்பி போகும்போது இதோட ஸ்பீட் இதை விட 1000 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்மளோட அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் ஒரு வாட்டி வந்து விழக்கூடிய அந்த சிங்கிள் லைட்னிங் ஸ்ட்ரைக்கை வச்சுக்கிட்டு ஒரு 100 வாட் பல்பை 90 days க்ளோ பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட இன்னொரு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி லைட்னிங் ஏதாவது இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணிச்சுன்னா அண்ட் இன்னொரு வாட்டி லைஃப் டைமில் அது அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் மாறாக எம்பயர் ஸ்டேட்ஸ் பில்டிங்கில் ஒரு வருஷத்துக்கு 23 டைம்ஸ், அதாவது 23 வாட்டி லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகுது. த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எனக்கு இந்த லைட்னிங்கில் ரொம்ப வியக்க வச்ச விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட பேர் த ரெட் ஸ்ப்ரைட்ஸ். இது லைட்னிங் வரக்கூடிய நேரத்தில் ஒரு அபூர்வ வகையான காட்சி. அண்ட் நான் நேற்றுக்கு தான் இந்த ரெட் ஸ்ப்ரைட்ஸை பற்றி முதல் முறையாக கேள்விப்பட்டேன். அண்ட் இது மேகத்தோட மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸால் உருவாகக்கூடிய லைட்னிங் ப்ராசஸ் தான். அண்ட் இதுக்கு எதனால் ரெட் ஸ்ப்ரைட்ஸ் அப்படின்னு பேர் வந்துன்னு பார்த்தீங்கன்னா இது ரெட் கலரில் இருக்கும் அண்ட் இது மறைகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மறைஞ்சிரும். அண்ட் இது ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற ஏரில் இருக்கிற மாலிக்யூல்ஸால் உருவாகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரெட் ஸ்ப்ரைட்ஸ் பற்றி நான் வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக நான் அதை பற்றி ரீட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போது அவங்களும் லைட்னிங்கை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் டவுட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு கிளியர் பண்ணித்தரேன். அண்ட் மறக்காமல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் until then, it's me Abhilash Daniel signing out from Study with Daniology.